செய்திகள் பார்த்திருப்பீங்க. வெற்றி தலைவர் சென்னையில இறங்க போறாருன்னு சில பேருக்கு தூக்கம் போயிடுச்சு. ஐயோ வந்துட்டாங்களே. போன வாரம் எக்மூர்ல தானா சாலையில பொதுக்கூட்டத்தில் பேசும்போது தேர்தல் மேலாண்மை பொதுச்செயலர் வாட்டர் சொன்னார், எங்க வெற்றி தலைவர் விஜய் சாலையில இறங்குற அடிக்கிறது அவங்களுக்கு திமுக அப்படின்னார். அன்னைக்கே அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. என்ன பண்றாங்க? தேர்தல் ஆணையத்திடம் அதிகாரிகளிடம் 2 நாட்கள் முன்பே சட்டப்பூர்வமாக அனுமதி கடிதம் நாங்க கொடுத்துட்டோம். தேர்தல் நாள் அந்த தேர்தல் பயணம் பரப்புரை பயணம் தொடங்குவதற்கு சில மணி நேரங்கள் இருக்கும்போது என்ன தெரியுமா பண்ணாங்க? எந்த சாலையில நம்ம சார் வெற்றி தலைவர் விஜய் சார் வராரோ அந்த சாலையில மாநகராட்சியில இருந்து அவசரமா போய் பள்ளத்தை நோடி சுத்தி இரும்பு தகட போட்டு நிறுத்தி இருக்காங்க. அந்த சாலையில கார்பரேஷன் போய் பள்ளம் தோன்றாங்க, வேலை செய்யறாங்களாம். ஏன் இத்தனை நாளா சீரியல் பார்த்து வீட்டுல தூங்கிட்டு இருந்தியா? இத்தனை நாளா வேலை செய்யணும்னு தோணலையா? சரி, இத்தனை நாளா இவங்க செய்த வேலையினுடைய வரலாறு என்ன? ஐயோ பயங்கரமான வரலாறு. ஐநா சபை வரைக்கும் இருக்கு. குறிப்பா நம்ம மாநகராட்சி தெரியுமா பண்ணாங்க? கொசுவை அழிக்க நவீன திட்டம். என்ன? சாக்கடை முடிக்கு கொசுவலை போடுவது. மதிப்பிற்குரிய மாண்புமிகு மேயர் என்ன சொல்றாங்க? நாங்கள் இத்தனை கோடி செலவில் அனைவருக்கும் கொசு வழங்கும் திட்டம். கொசு வழங்கும் திட்டமா? இதையெல்லாம் பண்ணாங்க. அவசரமா தலைவர் வரப்போற பள்ளத்தை தோண்டி நல்லா இருந்த ரோடுங்க அதை ஏதோ சந்திர மண்டலம் மாதிரி ஆக்கி காவல்துறை அதையெல்லாம் எடுத்து காட்டி இந்த இடத்தில் 3000 பேர் வர முடியாது கூட முடியாது என்று சொல்லி மறுபரிசீலனை செய்யுங்கள் ஆணையத்திடம் சொல்லி அங்க இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் அதையே காரணமாக காட்டி வெற்றி தலைவர் இந்த இடத்துக்கு வரக்கூடாது என்று மனுவை நிராகரித்திருக்கிறார்கள். இப்பதான் தலைவர் சொன்ன ஒரு வரி நினைவுக்கு வருகிறது. ஒரு வீதிக்கு வருவதை, ஒரு ஊருக்கு வருவதை, ஒரு தொகுதிக்கு வெற்றி தலைவர் வருவதை நீங்கள் தடுத்து விட்டால் இத்தோடு எங்களுடைய கதை முடிந்துவிடும் என்று நீங்கள் தப்பு கணக்கு போடுறீங்க. ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விஜய் அண்ணனா தம்பியா வாக்காளராக இருக்கிறார்.